நம்ம காலேஜில் ரேகிங் கிடையாது. சீனியர் ஜூனியர் இந்த டிஃபரெண்ட் கிடையாது. நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா? அதெல்லாம் ஓகே தம்பி. நம்ம காலேஜ் என்னுடைய கனவு கல்லூரினது. இது மாணவர் உலவும் கடவுளின் சிறு உலகம், வாழ்க்கையின் முதல் படி. என்னடா செமினார் ரெடி சொல்றாரு? என்ன டாபிக் தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும், உன்கிட்ட தான் சொன்னாரு. ஐயோ, எப்போ ப்ரிப்பேர் பண்ணி எப்படி தான் செமினார் எடுக்க போறேன்னே தெரியலையாடா. அருணே, நீ செமினார் எடுக்கணும், அதை நான் பார்க்கணும். ஏன்டா நீ வேற செமினார் ரெடி சொல்லிட்டாரா? அதான் ரெஃபர் பண்றதுக்காக லைப்ரரிக்கு வந்துருக்கேன். முகுந்தன் சாரா? அருணே, 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 என்னடா செமினார் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாரு, பண்ணிட்டியா? அதெல்லாம் எதுவும் பண்ணலடா. அவன் கேமரா ரோடு. Arun Kumar considered near the seashore, and Terminal Power is considered near the road center, and இதெல்லாம் Arun Kumar. Yes sir. உனதான இந்த செமினார் சொல்லிருந்தேன். Sir. ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? இல்ல சார், நாளைக்கு பண்ணிடுறேன் சார். சரி, அப்ப நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு செமினார் எடுத்துட்டு உள்ள வா, வெளியே போ. வெளியே போங்க Arun Kumar. இல்ல சார், நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். ஏய், செமினார் வந்து நீ நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணி உனக்கு பிராக்டிஸ் ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாம வரதுதான்டா. அதுக்காக தான் நீ வெளியே போ, தயவுசெய்து வெளியே போ. இல்ல சார், நாளைக்கு பண்ணிடுறேன் சார். வெளியே போங்க Arun Kumar. சார் கிளாஸ் இல்லாமல் வச்சு திட்டாரா, அது அப்செட்டாக இருக்கேன். 15 வயசுல அப்பா திட்டும் போது எல்லாருக்கும் கோவம் தான் செய்யும். ஆனா அதுவே 25 வயசு உள்ளவங்களை போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா திட்டத்தால் தான் நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது போலதான் இப்ப சார் திட்டு உனக்கு பின்னாடி நல்லதா தெரியும். வாடா பாத்துக்கலாம், வாடா.
எங்கடா போற? ரெக்கார்டு செய்வாங்கடா. தேரி எழுதி சீல் வச்சிட்டியா? தெரியாடா, அதெல்லாம் எழுத மாட்டேன், விட்றா பாத்துக்கலாம். ஏன்டா இப்படி இருக்கும்? ஒரு அப்சர்வேஷன் எழுதணும் சொன்னா 40 பக்கம் 50 பக்கம் தேரியை விடிய விடிய உட்காந்து ஃபுல்லா எழுதிட்டு வரோம். ஆனா அதுல இருக்கிற 4 லைன் தேரி ஏதாவது எழுதிட்டு வந்து சொன்னா எக்ஸ்ட்ராவா அதை எழுத மாட்டோம். அவ்வளோ பெரிய சர்க்கியூட் டயக்ராம்லாம் போடுறோம். ஆனா சின்னதா ஒரு லாஜிக் டயக்ராம் போட சொன்னா போட மாட்டோம். நம்ம ஏன்டா இப்படி இருக்கோம்? சரிடா, நான் எழுதி சைன் வாங்கிடுறேன். இது வரைக்கும் காலேஜுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்க. இப்போ வாங்க காலேஜ் வெளியில நம்ம பசங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஏயா இந்த வயசுல தனியா வரீங்களே, வீட்ல இருந்து யாரா கூட்டு வந்திருக்கலாம்ல. எனக்குன்னு யாரும் இல்லை தம்பி. ஆமா, எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி போறேன். டேய், உள்ள இருக்க பணம் இருக்குது எல்லாத்தையும் கொண்டுடா. ஐயா இந்த பிடிங்க. இல்லப்பா வேணாம். இல்லை ஐயா பிடிங்க பிடிங்க இல்லை பிடிங்க. இல்லை வேணாம்ப்பா வேணாம். இல்லை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட் செலவு ஏதாவது பாருங்கள். வேறு ஏதாவது உதவி வேணும்னா எங்களுக்கு தயங்காமல் கேளுங்க, சரியா? பார்த்து பத்திரமா போயிருங்க. சரி வாங்க கிளம்பலாம். தம்பி எங்கப்பா படிக்கிறீங்க? ஐஎஃப்டி இன்ஜினியரிங் காலேஜ். தம்பி உதவினா கேட்க சொன்னீங்களே, எங்கப்பா இருப்பீங்க? செகண்ட் இயர் ட்ரிபிள் இ. அவ்வளோதானா? செகண்ட் இயர் தான், இன்னும் எவ்வளவோ இருக்கு.